இங்க மாலினிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது கவிதை எழுதின பேப்பர் எல்லாம் தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒருத்தன் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவ லவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் எழுதின கவிதை எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டுட்டு எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அவன் மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டு ஓடிறான். அப்படியே கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு அதிங்கிற ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா போஸ்டிங்ல இருக்கும்போது இறந்தனால இந்த வேலை இவனுக்கு கிடைச்சி ஃபாரஸ்ட் ஆபீசரா ஜாயின் பண்றதுக்காக வரான். அப்படியே காட்டுக்குள்ள இன்னொரு பக்கத்துல விக்டர்ங்கிற ஒரு கூலிப்பட தலைவன் ஊருக்குள்ள புரட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணை கொடூரமா ஷூட் பண்ணி கொலை பண்றான். அந்த காட்டுக்கு தான் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருக்கிற நம்ம ஹீரோயினுமே போட்டோ எடுக்கிறதுக்காக வரா. அப்பதான் மதி கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் நான் ஒரு வேலையா ஊருக்குள்ள போறேன், நான் வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோன்னு சொல்ல இவனுமே ரவுண்ட்ஸ் போறதுக்கு காட்டுக்குள்ள வரும்போது அங்க ஒரு புதர் அசையறத பார்த்துட்டு பயந்து போய் ஸ்டேஷன்ல வந்து மயங்கி விழுந்துறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் புதர் மாதிரி அங்க இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்கா. ஏன்னா அந்த விஷயத்தை சொல்லி அவன் கூட இன்டர்வியூ ஆயிட்டு உங்க அப்பாவுமே எனக்கு தெரியும் சொல்லி போட்டோஸ் எல்லாம் காட்டுறா. அடுத்த ஹீரோயினுமே மதி எழுப்பி என் கூட காட்டுக்குள்ள வா, இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல சிறுத்தை வரும்னு பயங்காட்ட மதியுமே கூட போயிடுறான். அப்பதான் காட்டுக்குள்ள விலங்குகளை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் டிராப் செட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே பெரிய விலங்கிட்ட இருந்து தப்பிச்சு போட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மரம் மாதிரி செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதுக்கிட்டயுமே பக்கத்துல தண்ணி இருக்கு போய் எடுத்துவான்னு சொல்ல அவனுமே பயத்துல அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினுமே அந்த மரத்துக்குள்ள போய் ஹெட்போனை மாட்டிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடறா. அதையுமே தண்ணி எடுத்துட்டு வரும்போது ஏதோ கார் சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகும்போது உன்னோட வாக்கி டாக்கிய ஒரு குரங்கு எடுத்துட்டு போயிருது. அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தவன் பாறையில இருந்து வலிக்கி ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துறான். அது கொஞ்சம் ஆழமா இருக்கறனால இவனால வெளியே வர முடியல. இந்த பக்கம் கார்ல வந்தது அந்த விக்டர் தான் ரெண்டு பசங்களை பிடிச்சு வச்சிருக்கான். இந்த பசங்க அந்த புரட்சி பண்ண பொண்ணை கொல்ல போது இவங்க பாத்துருப்பாங்க. அதனாலதான் இவங்களை கொலை பண்ணிடலான்னு அந்த விக்டர் ஹீரோயின் இருக்கிற மரசட்டப் கிட்ட கூட்டு வந்துட்டு அதுல ஒருத்தன் தப்பிக்க ட்ரை பண்ண அவனை ஷூட் பண்ணிடுறான். அப்பதான் அந்த இடத்துல விக்டருக்கு குரங்கு தூக்கிட்டு போன மதியோட வாக்கி டாக்கியுமே கிடைக்குது. அப்ப ஆப்போசிட் சைடு பேசுறத வச்சு உள்ள மதிங்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்கான்னு விக்டருக்கு தெரிய வருது. இதுக்கிடையில இன்னொரு பையனும் தப்பிக்க ட்ரை பண்ண அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்கிறான். இந்த ட்ராப்ல ஏதோ மாட்டி இருக்குன்னு அந்த ட்ராப்பை வச்சவன் தேடி வர அவன் இந்த விக்டர் கேங்ட்ட மாட்டி கன் ஷூட்ல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் இருந்த மரத்துக்குள்ள ஒரு குண்டுமே பாஞ்சிருது. இத பார்த்துட்டு ஹீரோயினுமே வெளியே வந்து பார்த்தா ஒரு பையன் இறந்து கிடக்கான். அப்படியே பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா அந்த ட்ராப்ல மாட்டின பையன் உயிருக்கு போராடிட்டு மயக்கம் போட்டு விழுந்துறான். அந்த நேரம் கரெக்டா அந்த விக்டர் கேங் வரத பார்த்துட்டு ஹீரோயினுமே அந்த பையனை மரசட்டப்புக்குள்ள கூட்டு போயிடுறா. இந்த பக்கம் அந்த ட்ராப் வச்சவன் விக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு மதி விழுந்து கிடக்கிற குழிக்குள்ள போய் விழுந்துறான். அந்த நேரம் விக்டருமே மதியோட வாக்கி டாக்கி எடுத்துட்டு அந்த பக்கமா வரும்போது இப்ப மதி பேசலான்னு போகும்போது இவன் பேசாத அமைதியாருன்னு சொல்லி தடுத்துறான். விக்டருமே இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த ட்ராப் வச்சவே நான் மேலே ஏறிட்டு உன்னை காப்பாத்துறேன்னு மதிட்டு சொல்லிட்டு மேல வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு விக்டர் வந்து அவனை கொடூரமா ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மதியுமே நீரோட்டம் போறதுக்கான வழியை நோட் பண்ணி வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு வெளியே போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினுமே விக்டர் கிட்ட இருந்து கன் எடுக்கலாம்னு பார்க்கும்போது கரெக்டா மாட்டிக்கிறா. ஆனாலும் அவங்க கூட சண்டை போட்டு ஒருத்தனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறா. இந்த பக்கம் தப்பிச்ச மதியுமே விக்டர் கிட்டே போய் ஹெல்ப் கேட்கறான். அவனுமே இவன் தான் மதியா, இவனையும் போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போறான். இதுக்கிடையில ஹீரோயின் கூட்டிட்டு வந்த ஒரு பையனையுமே விக்டர் கேங்ல ஒருத்தன் கொலை பண்ண ஹீரோயினுமே அவனை கொலை பண்ணிட்டு மதி எப்படியாவது காப்பாத்தணும்னு ஸ்டேஷன் கிளம்பி வரா. அங்க வந்துட்டு ஒரு சந்தேகத்துல கபோர்ட திறந்து அங்க மதியை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி அந்த விக்டருமே ஹீரோயினை லாக் பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு போணுங்கிறதுக்காக மதியவுமே கொலை பண்ணிடுறாங்க. அந்த நேரம் கரண்ட் போன கேப்ல விக்டரோட ஆள ஹீரோயின் குத்திட்டு இத்தனை பேர் சாவுக்கு காரணமான விக்டரை சும்மா விடக்கூடாதுன்னு அவனை தப்பிக்க விடாம அவன் முன்னாடி போய் கத்தியால குத்த ட்ரை பண்றா. அப்பதான் ஹீரோயினோட கண்ணை பார்த்தோன்னே விக்டருக்கு பழைய ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல மாலதிங்கிற ஒரு பொண்ணு மேல ஒரு ஆசிட் ஊத்திட்டு ஓடுனான்ல, அது இந்த விக்டர் தான். இப்ப ஹீரோயினோட கண்ணை பார்த்த உடனே அவளோட கண்ணு இவனுக்கு ஞாபகம் வந்து பண்ண தப்புக்கு இதுதான் எனக்கு முடிவுன்னு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு தன்னைத்தானே இவன் குத்தி இறந்துறான். அப்படியே மாலதியை நினைச்சு கவிதைகளா சொல்லி இவன் இறக்குற மாதிரி இந்த படமும் முடியுது.